கோர்ட்டு லண்டன் வரைக்கும் போகிறாங்க. போய் தீர்ப்பை வாங்கிட்டு வந்து பார்க்குறாங்க. வாங்கிட்டு வந்து வெளியில் வந்த பிறகு அவரால் பழைய அளவு ஆக்டிவாக இருக்க முடியல. இதில் என்எஸ் கிருஷ்ணன் வந்து அண்ணாவோட அப்படியே கொஞ்சம் திராவிட நிகழ்ச்சியெல்லாம் பகுத்தறிவு பிரச்சாரங்கள் அந்த மாதிரி போயிட்டார். இவர் கச்சேரிகள்லாம் திருப்பி ட்ரை பண்ணுறார். தியாகராஜாவை பெருசாக அவரால் ஈடுபட முடியல. கடைசியில் மிகப்பெரிய ஒரு வறுமையில் இருந்து இறந்து போனார். தங்கத்தட்டில் சாப்பிட்டவர் கடைசியில் ரொம்ப வறுமையின் இப்படியிலேருந்து இறந்து போனார். அப்படியே அவங்களுடைய அந்த லைஃபே போயிடுச்சு. அந்த ஜெயகாந்தன் லட்சுமிகாந்தன் கொலை வழக்குலேருந்து அப்படியே ஃபுல் லைஃப் அவங்க லைஃபே போயிடுச்சு. சினிமா கேரியர் அப்படியே ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு அப்படியே கொஞ்ச நாளில் 40-48 வயசில் தயாராஜ் பாபா இறந்து போயிட்டார். அதுக்கு பிறகு என்எஸ் கிருஷ்ணன் இறந்து போயிட்டார். அந்த சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த வழக்கு தான் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. அந்த லட்சுமிகாந்தன்கிற ஒரு பத்திரிகையாளர் கொலையினுடைய ஒரு சம்பவம் அது பெரிய இஷ்யூவாகி 2 சூப்பர் ஸ்டார்களை காலி பண்ண ஒரு சம்பவம். அது இப்போ தூசி தட்டி இப்போ திடீர்னு பார்த்தா எல்லாரும் எடுத்து அந்த கதையை வந்து படம் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க.